பிரைஸ் த லார்ட். நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும் பொழுது எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சரீரத்தில் அந்த பலகீனம் இந்த பலகீனம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தினமும் ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள ஐக்கியம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், எங்கள் ஜெபம்லாம் என்னைக்கு எனக்கு இப்படி முடியாமல் ஆச்சோ அதோட ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஜெபிக்கவே முடியலை, முழங்கால் போட முடியலை, உட்கார்ந்து ஜெபிக்க கூட முடியலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வெறும் சாக்கு போக்குங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய சரீரம் பலனிழந்து போகலாமே தவிர அந்த மனிதனின் ஆவி ஆத்துமா, சரீரத்தில் ஆவி ஆத்துமா ஒரு நாளும் பலனிழந்து போகாது. ஆவி உற்சாகத்தோடு இருக்கும். எப்பொழுது தெரியுமா? உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஆவிக்குரிய உறவு சரியாக இருக்கும் பொழுது ஆவி ஒரு காலம் சோர்வடையாது. நீங்கள் உங்கள் சரீர பலகீனம் என்றால் படுத்து கொண்டு கூட ஆவியில் ஆண்டவரோடு பேசலாம். நடக்கும் பொழுது ஆவியில் ஆண்டவரோடு பேசலாம். ஏன், நீங்கள் மருத்துவமனையில் படுத்திருந்தால் கூட, ஐசியூ வார்டில் படுத்திருந்தால் கூட ஆவியில் ஆண்டவரோடு ஜெபித்து அந்த போராட்டத்திலிருந்து வெற்றியை பெற உங்களால் முடியும். ஆனால் நீங்களே உங்களை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. வேதாகமத்தில் கூட மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உங்கள் மாம்சம் தான் பலவீனமாக இருக்குது, ஆனால் ஆவி உற்சாகமாக தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? இந்த சோதனை உங்களுக்கு வராதபடிக்கு நீங்கள் ஆவியில் ஜெபித்திருக்க வேண்டும். அல்லது சோதனை வந்த பிறகு அதிலிருந்து ஜெயம் பெறுவதற்காக நீங்கள் ஆவியில் ஜெபித்திருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆவியில் ஜெபிக்க தவறின பிள்ளைகள் நீங்களாயிருந்தால் இன்றைக்கே ஜெபியுங்கள். உங்கள் பலகீனங்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, உங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, படுத்து இருந்தாவது உட்கார்ந்து இருந்தாவது ஆவியில் ஆண்டவரோடு ஜெபியுங்கள். ஆவியில் சாத்தானோடு யுத்தம் செய்து நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை காண்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.